இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய இந்து தர்மத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. திருநீறு பூசுவது, குங்குமம் வைத்துக்கொள்வது, சந்தனம் வைத்துக்கொள்வது, இதெல்லாம் நமக்கு அடையாளங்கள் மட்டுமல்ல, வழிவழியாக நாம் பின்பற்றுகின்ற ஒரு முறை. திருநீரும் குங்குமமும் நாம் யார் என்று உலகத்துக்கு சொல்லும். ஆகவே இவையெல்லாம் நம்முடைய அடையாளங்கள். இந்த அடையாளங்களை மற்றவர்களுக்காக நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்காக நம்முடைய அடையாளங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நான் இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ தங்களுடைய அடையாளங்களை மறைத்து கொள்வதில்லை. ஒரு இஸ்லாமியர் மிக தைரியமாக தொப்பி அணிந்து கொள்கின்றார், தாடி வைத்துக் கொள்கின்றார், நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்கின்றார். அதேபோல் கிறிஸ்தவர்களும் சிலுவை அணிந்து கொள்கின்றார்கள், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். அப்படி இந்துக்களுக்கான ஒரு முக்கியமான அடையாளங்கள் திருநீறு, குங்குமம், சந்தனம், இவையெல்லாம். இவை மட்டுமல்லாது கையிலே காப்பு கட்டிக்கொள்வது என்று ஒன்று நமக்கு உண்டு. இது காலப்போக்கிலே ஒரு சிலர் இவற்றை வேறு மாதிரியாகலாம் பேசி அதை காப்பு கட்டுவது, கயிறு கட்டி கொள்வது என்பதெல்லாம் ஏதோ அனாச்சாரமான செயல்கள் போலவும், செய்யக்கூடாது என்பது போலவும் ஒரு மாயையை மற்றவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி ஒரு குழப்பத்தை உண்டு செய்கின்றார்கள். ஆனால் அப்படி அல்ல. கயிறு கட்டி கொள்வது என்பது நம்முடைய தர்மத்திலே மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று. இதிலே ஜாதி ரீதியான எந்த விதமான ஒரு அடையாளமும் இது கிடையாது. காப்பு கட்டிக்கொள்வது, கயிறு கட்டிக்கொள்வது என்பது ஒவ்வொரு கோவிலிலும் ஒரு விதமான முறைகள் இருக்கலாம். ஆனால் அதிலே இரண்டாவதான ஒரு வேறு மாதிரியான ஒரு எண்ணங்கள் எதுவும் இதிலே கிடையாது. அதை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். மேலே பார்த்துன்னு போவேன், ஸ்க்ரோல் பண்ண. நாம் அடிக்கடி கோவிலுக்கு சென்று அங்கு விற்கின்ற கயிறுகளை கட்டிக்கொள்கின்றோம். ஒரு கோவிலுக்கு போனால் அந்த கோவிலிலே கயிறு வாங்கி கட்டிக்கொள்கின்றோம். அந்த கோவிலுடைய அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அதனை கட்டிக்கொள்கின்றோம். ஆனால் இதற்கு பின்னால் மிக மிக அற்புதமான ஒரு ரகசியம் இருக்கின்றது. இதிலே அறிவியல் ரீதியான உண்மைகளும் இருக்கின்றது. அந்த ரகசியங்கள் என்ன என்று பார்த்தால், நம் உடலிலே பல்வேறு முடிச்சுகள் இருக்கின்றது. ஒவ்வொரு முடிச்சுகளும் உடலினுடைய இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகின்றது. அந்த வகையிலே முக்கிய முடிச்சு பகுதி நம்முடைய மணிக்கட்டு. இந்த இடத்திலே தான் இதயத்தின் இயக்கத்தன்மையே இருக்கின்றது. அதனால்தான் நாடி பிடித்து பார்ப்பார்கள். யாருக்கேனும் உடல்நலம் சரியில்லை என்றால் முதலிலே நாடி பிடித்து பார்ப்பார்கள் அல்லவா? நம்முடைய எண்ணங்கள் மற்றும் நம்முடைய மனநிலையின் அடிப்படையில் நாடியின் செயல்பாடும் அமைகின்றது. நம்முடைய மணிக்கட்டு அந்த இடத்திலே கயிறு கட்டினாலும் அல்லது காப்பு கட்டுவதாலும் நாடியினுடைய இயக்கமானது சீராகும். எண்ணங்கள் அலையாமல் அலைபாயாமல் இருக்கும். நம்மிலே பலர் மஞ்சள், கருப்பு, சிவப்பு என பல்வேறு வண்ணங்களிலே கயிறு கட்டிக்கொள்கின்றோம். தீய சக்திகளை நீக்குகின்ற ஒரு விஷயம் நடக்கும் என்பது இந்த கயிறு கட்டிக்கொள்வதால் ஏற்படுகின்ற நன்மை. தங்கம், வெள்ளி, செம்பு என உலோகத்திலே காப்பு செய்து அணிந்து கொள்ளலாம். பட்டு, தர்பை, அருகம்புல் ஆகிய மூன்றையும் கயிறாக திரித்து கட்டுவது என்பது அறிவியல் ரீதியான ஒன்று. இவை மூன்றும் மந்திர ஒளியிலே இருந்து உருவாகின்றவை. அதிர்வலைகளை ஈர்க்கின்ற தன்மை உடையவை. அதனால்தான் கயிறை நமது மணிக்கட்டிலே கட்டிக்கொண்டு மந்திரத்தை உச்சரித்தால் அந்த மந்திரத்திற்கான முழு பலனையும் நாம் பெறலாம் என்பதற்காக கட்ட சொல்கின்றார்கள். பட்டு நூலினால் ஆன காப்பு, கயிறு அணிவதால் நல்ல ஒரு பலன்கள் உண்டாகும். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் இதனை அணிந்து கொள்ளலாம். நாம் அணிகின்ற காப்பு கயிறு என்பது நம்முடைய மந்திர ஆற்றலை அதிகரிக்கும். நாம் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கின்றோம் என்றால் அதனால் ஏற்படுகின்ற பலன்களை அதிகரித்து கொடுக்கும். சிகப்பு நிறத்திலே கயிறு கட்டுவது நீண்ட ஆயுள் மற்றும் எதிரிகளிலே இருந்து நம்முடைய பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவது. கருப்பு நிற கயிறை கட்டுவதால்
தீயவற்றின் பார்வையிலே இருந்து விடுபடலாம். இதை குழந்தைகளுடைய இடுப்பிலே நாம் கட்ட வேண்டும். அப்போது கண் திருஷ்டி போகும். ஆரஞ்சு அல்லது காவி நிற கயிறு மணிக்கட்டிலே கட்டுவதால் நமக்கு ஒரு புகழ், அதிகாரம் இவையெல்லாம் சேரும். இத்தகைய காப்பு கயிறை ஆண்கள் வலது கையிலேயும் பெண்கள் இடது கையிலேயும் அணிய வேண்டும். மேலும் நாயுருவி, சீதேவி, செங்கழுநீர், அருகம்புல் ஆகிய மூலிகைகளின் வேரையும் இதுபோல மந்திர உருவேற்றி தாயத்து அடைத்து கட்டிக்கொள்ளலாம். காசி கயிறிலே முருகன், விநாயகர், சிவன், திருப்பதி போன்ற தெய்வங்களுடைய அந்த டாலர்களை கோர்த்து அணிந்து கொள்கின்ற பழக்கமும் இருக்கின்றது. ஆகவே இந்த காப்பு கயிறு அணிவது என்பது நம்முடைய தர்மத்திலே ஒன்று. ஆகவே அவர் சொல்கின்றார், இவர் சொல்கின்றார் என்று அதற்கெல்லாம் தடை போடாமல் நாம் இவற்றையெல்லாம் கட்டிக்கொள்ள வேண்டும். ஒரு கோவிலுக்கு செல்கின்றோம் என்றால் அந்த கோவில் மூர்த்தத்தினுடைய அருளை நாம் பெற்று வருவதாக ஐதீகம். ஆகவே அப்போது இவற்றையெல்லாம் கட்டிக்கொள்வதிலே எந்த தவறும் இல்லை. இந்த கயிறுகளை எல்லாம் கட்டிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.